முதுமை காலத்தில் தனக்கு உதவி தேவை என நினைப்பது முதுமை காலத்தில் தன்னை ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெண்களுடைய இயல்பு. ஆனால் ஆண் அப்படி நினைக்க மாட்டான். தன்னை வயசான காலத்தில் தன்னை பார்த்துக்கொள்ள உறவுமுறை தேவை என ஒரு ஆண் நினைப்பது அது அப்படி நினைக்கிறதே அவன் ஒரு மரியாதை குறைவான ஒரு விஷயந்தான். தன்னை ஒரு குறைத்து மதிப்பிடுகிற ஒரு ஆண் எப்போ பெண்ணிடத்தில் அமைதியாக இருக்கிறான், தன்னை தாழ்த்தி கொள்கிறான், பெண்ணிடத்தில் தன்னை தாழ்த்தி கொள்கிறான். ஆனால் அவன் தன்னை எப்படி உயர்த்துகிறான் அப்படின்னா, இந்த மாதிரியான முதுமையை பற்றி அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை. ஒரு பெண் என்ன நினைக்கிறான்னா, முதுமை காலத்தில் தன்னை பார்த்துக்க தனக்கு பிள்ளைகள் வேண்டும், தனக்கு ஒரு கணவன் வேண்டும் அப்படின்னு ஒரு பெண் நினைப்பா. ஆனால் ஒரு ஆண் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, அது மாதிரி ஒரு ஆண் நினைக்கக்கூடாது. தன்னை பார்த்துக்கொள்ள தனக்கு மனைவி வேண்டும், பிள்ளைகள் வேண்டும் என ஒரு ஆண் நினைக்கக்கூடாது. ஏன்னா நினச்சாலும் அது அவனுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, ஒரு ஆண் வயசான காலத்தில் என்ன பண்ணுறான், அவனுடைய மனைவி அவனை விவாகரத்து பண்ணிவிட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு வைங்க. அவனுடைய பிள்ளைகளும் அவன் மனைவியோடவே போயிடுறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அவன் அது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தான், நம்ம கடைசி காலத்தில் நம்ம மனைவி நம்மளை பார்ப்பா, நம்முடைய பிள்ளைகளும் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் பார்த்தா எதிர்பாராத விதமாக ஒரு 80 வயசில் அவன் மனைவி அவனை விவாகரத்து செஞ்சுட்டு குடும்பத்தை அந்த பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிடும்போது இப்போ ஆண் தனியாக நிற்கிறான். அந்த பிள்ளைகள் என்பது பெண்களுக்கு தான் உரிமை, இந்த தாய்க்கு தான் உரிமை. தந்தை தனது பிள்ளைகளை தன்னுடன் வைத்துக்கொள்ள உரிமை கோர முடியாது இயற்கை விதிமுறைப்படி. அப்படி இருக்கும்போது அப்போ இது எல்லாமே பொய்யாக மாறிவிடுகிறது. மனைவி பிள்ளைகள் என்பது ஒரு ஆணுக்கு பொய்யாக தெரிகிறது, பொய்யாக மாறிவிடும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் இதை நம்பிக்கிட்டு அவன் வாழ்ந்துட்டுருக்கக்கூடாது. முதுமையை எதிர்நோக்கி அவன் காத்திருக்கக்கூடாது. நமது பிள்ளைகள் நம்மை பார்த்து கொள்வார்கள், நமது மனைவி நம்மை பார்த்து கொள்வார்கள் என்று ஒரு ஆண் எதிர்பார்ப்பது அது தவறான புரிதல் தான். ஆனால் ஒரு பெண் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிள்ளைகள் என்பது ஒரு பெண் தன்னை பார்த்துக்க, கடைசி காலத்தில் தன்னை பார்த்துக்க தனக்கு ஒரு கணவன் வேண்டும் அல்லது பிள்ளைகள் வேண்டும் அப்படின்னு ஒரு பெண் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிள்ளைகள் எப்போதுமே குறிப்பாக பெண் பிள்ளைகள் தாயுடன் தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஒரு பையன் கூட திருமணத்திற்கு பிறகு என்ன ஆகிடுவான், அவன் தனது மனைவி வீட்டுக்கு போய் வாழ ஆரம்பிச்சிருவான். ஆனால் பெண் பிள்ளைகள் எப்போதும் தாயோட தான் இருப்பாங்க. அதனால் ஒரு பெண் தனது கடைசி காலத்தில் தன்னை பார்த்து கொள்ள தனக்கு ஒரு உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தைகளை பெற்றுக்கிறா. அதில் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாங்கன்னாக்கா அவங்க கண்டிப்பாக கடைசி காலத்தில் தன்னை பார்த்துக்குப்பாங்க அப்படின்னு ஒரு தாய் நினைக்கிறதுல நியாயம் இருக்குது. ஒரு கணவன் கூட ஒரு முதுமை காலத்தில் தனது மனைவியை விட்டு பிரிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு ஆணை நம்பக்கூடாது. கடைசி காலத்தில் ஒரு பெண் ஒரு ஆணை நம்பக்கூடாது. அவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். அது மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பெண்ணை நம்பக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணை நம்பக்கூடாது. ஒரு ஆண் பெண்ணை நம்பக்கூடாது, பெண் ஆணை நம்பக்கூடாது. ஆண் பிரிஞ்சு போயிடுவான். அவனை கடைசி காலத்தில் அவன் நம்மளை பார்ப்பான். ஆனால் ஒரு பெண் யாரை நம்புகிறார் என்றால் பெண்களை தான் நம்புகிறார்கள், பெண் பிள்ளைகளை நம்புகிறார்கள். முதுமை காலத்தில் இவர்கள் தன்னை பார்த்து கொள்வார்கள் என்று ஒரு பெண் யார் மீது நம்பிக்கை வைக்கிறார் என்றால் ஒரு பெண் பிள்ளைகள் மீது தான் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும். ஆண் பிள்ளைகள் திருமணத்துக்கு பிறகு அவன் மனைவி வீட்டுக்கு அவன் போயிடுவான். பெண் பிள்ளைகள் தான் கடைசி வரைக்கும் தனது தாயுடன் வசிக்கக்கூடியவர்கள். கூட்டு குடும்ப நடைமுறை விதிமுறைப்படி ஒரு கூட்டு குடும்பம் என்பது தாய் வழி உறவாக இருக்கிறது. பெண்கள் திருமணத்திற்கு பின்பு வேறொரு வீட்டுக்கு போக மாட்டாங்க. இயற்கை விதிமுறைப்படி கணவன் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க பிறந்த வீட்டிலே தான் இருப்பாங்க. ஆண்கள் தான் திருமணத்திற்கு பின்பு தனது மனைவி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் ஒரு பெண்கள் யாரை நம்புவாங்க, கடைசி காலத்தில் நம்மளை யார் பார்த்துப்பாங்க, தனது கணவன் கூட தன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவனை நம்பக்கூடாது. அப்போ யாரை நம்பலான்னா பெண் பிள்ளைகளை தான் பெண்கள் நம்புவார்கள். பெண் தான் கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட இருப்போம். பெண் பிள்ளைகள் இல்லைன்னா, இல்லை ஆண் குழந்தைகள் மட்டுமே ஒரு 2 குழந்தைகளை பெற்றுக்கணும், 2 குழந்தைகளும் அதுக்கு மேலே பெற்றுக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைப்படி வாழ்கிற ஒரு ஊரில் 2 குழந்தைகள் மட்டும் ஒரு பெண்ணுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவளுக்கு ஏமாற்றமாக இருக்கும். முதுமை காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், நம்மை பார்த்து கொள்வதற்கு ஒரு பெண் பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வருத்தப்படுவாங்க. ஆனால் ஆண் என்ன நினைப்பான்னா, அவன் யாரையுமே நம்ப மாட்டான். முதுமை காலத்தில் தன்னை தனது மனைவி பார்த்து கொள்வாள், தனது
பிள்ளைகள் பார்த்து கொள்வாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யாரையுமே நம்ப மாட்டான். அப்போது ஒருவேளை முதுமை காலத்தில் அவனை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த தாய் உயிரோடு இருந்தால் தாய் பார்த்து கொள்வாள். ஆனால் முதுமை காலத்தில் இவனுக்கே முதிய வயசாயிடுச்சு அப்படின்னா அப்போ அவனுடைய தாய் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து ஒரு ஆணை வந்து அவனுடைய சகோதரிகள் யாராக இருந்தால் பார்த்துப்பாங்க, பெண்கள் தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா இவன் வந்து முதுமை காலத்தில் வந்து இவனுக்கு வயசு 90 வயசாகிடுச்சு. அப்போ அவன் மனைவி வந்து நீ அவனுக்கு வயசாகிடுச்சு, நீ உன் வீட்டுக்கு போ, உன் கூட இனிமேல் நீ என் கூட வாழாதுன்னு விரட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, விரட்டி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. உன்னை என்னால் பார்த்துக்க முடியாது, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டா. ஏன்னா திருமணத்திற்கு பின்பு ஒரு ஆண் வந்து மனைவி வீட்டில் தான் வசிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு வந்து வயசாகிடுச்சு, ஒரு முதிய வயதில் வந்து அவன் மனைவி வீட்டில் இருக்கிறான் அப்படின்னா மனைவி வந்து விரட்டி விட்டான்னு வச்சுக்கோங்க. விரட்டினா போய் தான் ஆகணும். எனக்கு வேண்டான்னு சொன்னால் அவன் போய் தான் ஆகணும். அப்படி போகும்போது அவன் எங்கே போவான்? அம்மா வீட்டுக்கு தான் வருவான். அப்போ அம்மா வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு வயசு 90, அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வயசு ஒரு 20 வயசு அதிகமாக தான் இருக்கும். அப்படின்னா ஒரு 110 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அம்மா உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அம்மா 110 வயசுள்ள அந்த அம்மா வந்து தனது மகனை பார்த்து கொள்வார் என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வயசாகிடுச்சு, அவங்களாலையும் பார்த்துக்க முடியாது. அப்போ அந்த ஆண் வந்து யாரை நம்புவான்? அப்போது அவன் பிள்ளைகளையும் நம்ப மாட்டான், மனைவியும் நம்ப முடியாது, அம்மாவையும் நம்ப முடியாது. ஒருவேளை அவனுடைய சகோதரிகள், அந்த சகோதரிகள் வந்து அந்த அம்மா வீட்டில் தான் எப்போதும் வசிப்பாங்க. ஒருவேளை அந்த சகோதரிகள் உதவி செய்யலாம், அவனுக்கு தங்கச்சி யாராக இருந்தால் உதவி செய்யலாம் அந்த முதுமை காலத்தில், அல்லது அக்கா யாராக இருந்தால் உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அக்காவும் இவனோட வயசு அதிகமானதானே இருக்கும், அவளும் முதுமையில் தானே இருப்பாள், அவள் எப்படி இவனுக்கு உதவி செய்ய முடியும்? அதனால் அக்காவை நினைக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வந்து தங்கச்சியை நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பேரம்பேத்தி எல்லாமே வந்து பேரம்பேத்திகளை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து மனைவியோட குடும்பத்தோடு வசிச்சுட்டு இருப்பாங்க, மனைவியின் கூட்டு குடும்பத்தில் வசித்து கொண்டு மனைவி வாழ்கிற அந்த கூட்டு குடும்பத்தில் இவன் அங்கேருந்து தானே வெளியேற்றப்படுகிறான். அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் வந்து முதுமை காலத்தில் தன்னை ஒருவர் பார்த்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பது தவறான புரிதல். அப்போ இவன் அதை அப்போ நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ஆசையை மனசில் வச்சிக்கக்கூடாது. ஒரு ஆண் வந்து முதுமை காலத்தில் தன்னை யாராவது பார்த்து கொள்ள மாட்டார்களா என ஏங்கவே கூடாது. அதற்காக அப்படி ஒரு எதிர்பார்ப்பே ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா உண்மை நிலை என்னவாக இருக்கிறது என்றால் அவனை பார்த்து கொள்வதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. மனைவி வந்து பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரிய மாட்டாங்க, இல்லைங்க பிரிய மாட்டாங்க, அதெல்லாம் எப்படிங்க பிரிவாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒருவேளை பிரிந்து விட்டால் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, மனைவி வந்து கணவனை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது? அப்போ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் நம்ம. இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்களே ஒரு ஆறுதல் சொல்லிக்கூடாது. சரி இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது? அப்போ அதைத்தான் நீங்கள் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கணும், ஒரு நடைமுறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் வந்து சும்மா உங்களுக்கு நீங்களே ஒரு நம்பிக்கை கொடுத்து நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஒரு எதிர்பார்ப்பை மனதில் வளர்த்து கொண்டு, ஒரு நம்பிக்கையை மனதில் வளர்த்து கொண்டு அப்போ கடைசியில் ஏமாந்து போயிடக்கூடாது. அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆண் வந்து கடைசி காலத்தில் ஒரு ஆண் வந்து முதுமை காலத்தில் வந்து அவனை யாரும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை வந்து ஒரு ஆணின் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது தவறான புரிதல். ஒரு பெண் நினைக்கலாம் தன்னை முதுமை காலத்தில் பார்த்து கொள்வதற்கு தனது மகள் இருப்பாள். அப்போ பெண் வந்து பெண்ணை தான் நம்புகிறாள், ஒரு ஆணை நம்பவில்லை. ஏன்னா அவன் வந்து பிரிஞ்சு போயிடுவான், அவன் வந்து இறந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதுமையின் காரணமாக இறந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இவளாலேயும் முதுமை காலத்தில் முடியாதுன்னா அதே வயசு தான் ஒரு ஆணுக்கும் இருக்கும். அப்படின்னா அவனாலேயும் முதுமையில் முடியாதுன்னு அர்த்தம். அவனும் முதுமை காலத்தில் தானே இருப்பான். அப்போ அவனாலையும் அது முடியாது தானே, அவனாலையும் ஒழுங்காக நடக்க முடியாது, உட்கார முடியாது. அப்போ எப்படி அவன் வந்து தனது மனைவிக்கு உதவியாக இருப்பான்? அதனால் ஒரு பெண் வந்து என்றைக்குமே ஒரு ஆணை நம்ப மாட்டா, ஆணும் பெண்ணை நம்பக்கூடாது, ஆண் வந்து ஆணையும் நம்பக்கூடாது. ஏன்னா ஒரு ஆண் பெண் இருவரையும் ஒரு ஆண் நம்பக்கூடாது முதுமை காலத்தில் தனக்கு உதவியாக இருப்பார்கள். ஆனால் ஒரு பெண் வந்து பெண் பிள்ளைகளை நம்பலாம், பேத்திகளை நம்பலாம். ஏன்னா பேத்தி மகள் இவங்க எல்லாருமே கூட்டு குடும்பத்தில் தான் வசிப்பாங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் எப்போவுமே தன் பிறந்த குடும்பத்தில் தான் வசிப்பார்கள். அப்படிங்கும்போது ஒரு பெண் வந்து தன்னை முதுமை காலத்தில் பார்த்து கொள்வாள் என்று யாரையெல்லாம் நம்புகிறார்கள் என்றால் தனது மகளை நம்புகிறாள். அப்புறம் வந்து தனது சகோதரி கூட அந்த தனது சகோதரியை தங்கச்சியை நம்பலாம், தனது மகளை நம்பலாம், பேத்தியை நம்பலாம். இப்படி பெண் உறவுமுறை தான் பெண்களை பாதுகாப்பார்கள் என்று. அப்போ பெண்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்கு இது ஒரு காரணம். கடைசி காலத்தில் பார்த்துக்கிறவங்க யார்? பேத்தி, மகள், தங்கை, சகோதரி. இந்த உறவுமுறை தான் தன்னை கடைசி காலத்தில் பார்த்துக்கும். ஆண்களை நம்பக்கூடாது. அது மாதிரி ஆண்களும்
பெண்களையும் நம்ப மாட்டாங்க. தன்னை வந்து தனது மகள் பார்த்துக்கொள்வாள், தனது மனைவி பார்த்துக்கொள்வாள். இப்போ மனைவி வீட்டிலேருந்து ஒரு ஆண் வெளியேறிட்டான்னா அப்போ மகளும் அந்த குடும்பத்தில் தான் இருப்பாள். அவளும் வந்து அந்த அப்பாவை பார்த்துக்க முடியாது. அந்த அப்பா குடும்பத்தில் அப்பா வந்து வேறு தனது தான் பிறந்த கூட்டு குடும்பத்துக்கு போயிடுவார். அப்புறம் அந்த மகள் வந்து எப்படி தனது தந்தையை பார்த்து கொள்ள முடியும்? ஆக இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா முதுமை காலத்தில் வந்து, ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை நிறைய ஆண்களுக்கு இருக்குது. முதுமை காலத்தில் வந்து நம்ம ஒரு தண்ணி கேட்டால் இப்போவே அதான் நல்லா கைகால் நல்லா இருக்கும்போதே அவனுக்கு ஒரு தண்ணி கேட்டால் கோரி கொடுக்கணுமா, யாராவது பெண்கள் கோரி கொடுத்தா தான் ஒரு தண்ணி குடிப்பாரான். அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு வாழ்கிற ஆண்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர். அதாவது சாப்பாடு உங்களுக்கு போட்டு கொடுக்கணுமா, அவர் தண்ணி கோரி கொடுக்கணுமா. அவர் வந்து வயசு 40 வயசு தான் இருக்கும், 40 50 வயசு 30 வயசு தான் இருக்கும். ஆனால் அவருக்கு தண்ணி கோரி கொடுக்கணும், சாப்பாடு போட்டு கொடுக்கணும். அதுக்கு தான் மனைவி ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் அடிமைத்தனங்கிறது. அடிமைத்தனத்தை வந்து அந்த மாதிரி அடிமைத்தனத்துக்கு பழகிட்டாங்க, அதை ஒரு சௌகரியமாக மாற்றிட்டாங்க. அதுதான் சௌகரியம். அப்போ அதுக்கு தான் இவன் திருமணத்திற்கான ஏன் வந்து மனைவியோட வாழணும் அப்படின்னா, ஒரு தண்ணி கேட்கும்போது கோரி கொடுக்கணும். ஏன் நீ கோரி குடிக்க மாட்டியா? ஏன் கோரி குடித்தா என்ன குறைஞ்சா போயிடுவா? நீ என்ன முடியாமல் கிடக்கிற, கைகால் முடியாமல் கிடக்கிற? அந்த மாதிரி எவனும் யோசிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு ஒரு ஆள் தேவையான். அப்போ அந்த மாதிரி தான் யோசிக்கிறானு. இப்படிப்பட்ட ஆண்கள் வந்து முதுமையை பார்த்து ரொம்ப பயப்படுறானுங்க. வாழ்க்கையை பார்த்தே பயப்படுறான். அவனுக்கு உதவி தேவை, முடியாமல் கிடக்கிறான். வாழ்க்கை முழுதுமே கைகால் நல்லா இருந்தாலும் அது முடியலை அவனால். அது அவனால் வந்து தனித்து வாழ முடியவில்லை. அந்த அளவுக்கு முடமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். முடமாகி விடுகிறார்கள். கைகால் நல்லா இருந்தாலும் முடவர்களாக மாறிவிட்ட ஒரு வாழ்க்கை, முடவர்களாக்கி விடுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பெண்கள் வந்து ஆண்களை முடவர்களாக்கி விடுகிறார்கள். அப்படின்னா பெண்கள் வந்து எப்படின்னா சின்ன வயசு குழந்தைகளுக்கு வந்து எப்படி சமைக்கணும்னு கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஆண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஆண் குழந்தைகளுக்கு வந்து எப்படி சமைக்கணும்னு கற்றுக் கொடுக்கறது கிடையாது. எப்படி வந்து வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது, எப்படி ஆடைகளை துவைப்பது என்று ஆண் குழந்தைகளுக்கு பெண்கள் கற்றுக் கொடுப்பதே கிடையாது. எல்லாத்தையும் பெண் குழந்தைகளுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. பெண் குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? ஆண்களுக்கு எப்படி நீங்கள் அடிமையாக இருப்பது என்பதைத்தான் அவர்கள் கற்றுக் கொடுக்குறார். உருப்படியாக வந்து பெண்கள் வந்து தனது பிள்ளைகளுக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கவில்லை. உபயோகமாக அவர்கள் தனித்து ஒரு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு எந்த எதையும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. அவர்கள் கற்றுக் கொடுப்பது எல்லாமே பிற்காலத்தில் அவர்கள் வாழ்க்கையை அடிமைத்தனமும் ஒரு அவமானங்களோடும் வாழ்வதற்கு தான் அது வழியை ஏற்படுத்துகிறது அப்படி. அதனால் வந்து முதுமையை பற்றி ஒரு ஆண் வந்து கனவு காணக்கூடாது. முதுமையில் நம்மளை மற்றவங்க பார்த்துப்பாங்க, ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு ஆண் வந்து தன்னை மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என எதிர்பார்த்து கொண்டு முதுமை காலத்தில் தன்னை மற்றவர்கள் பார்த்துப்பாங்க, பிள்ளைகள் பார்த்து போடுவாங்க, மனைவி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு ஆணுக்கு இருக்கவே கூடாது. சரி, அப்போ முதுமை காலத்தில் முடியலப்பா, யாருமே பார்த்துக்கல, அப்போ அந்த ஆண் என்ன தான் பண்ணுவான்? அந்த ஆண் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னா, சரி முதுமை காலத்தில் உன்னால் எந்திரிச்சு நடக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, அப்போ உன்னை யாருமே பார்த்துக்கல, அப்போ அந்த ஆணின் நிலை தான் என்ன அப்படின்னா, நீ பட்டினி கடந்து செத்துப்போ. அதில் என்ன இருக்குது? முதுமை காலம்னாலே ரொம்ப கொடுமையான காலம். அந்த மரணத்தை விருப்பத்தோடு எதிர்பார்க்குற ஒரு காலம். மரணத்தை பார்த்து இளமையோடு இருக்கும்போது தான் பயம் வரும். ஒரு இளமையோடு இருக்கும்போது ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் மரணத்தை பார்த்து பயம் வரும். நம்ம செத்துருவோமோ. ஒரு 60 வயசுலாம் தாண்டிடுச்சு, 70 வயசை தாண்டிடுச்சுனாலே அதன் பிறகு ஏண்டா உயிர் வாழ்கிறோம், அந்த மரணம் நம்மை தேடி வராதா அப்படின்னு காத்து கிடப்போம். அது ஒரு மரணத்தை எதிர்கொள்கிற அந்த தைரியமான மனநிலையே அப்போ வந்துடும். மரணத்தை பார்த்து பயந்து நடங்குகிற ஒரு மனநிலை. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு 70 வயசை தாண்டிடுச்சு, 80 வயசை தாண்டிடுச்சு, 90 வயசுலாம் தாண்டிடுச்சுன்னு வைங்க, இந்த மரணம் எப்போது நம்மை வந்து தழுவிக்கொள்ளும் என எதிர்பார்த்து காத்து கிடக்கிற அந்த மனநிலை, மரணத்தை விரும்புகிற அந்த மனநிலை வந்துவிடும். மரணத்தை கூட நேசிக்காக நம்ம விருப்பம் இல்லாமல் மரணம் எது நடந்தாலும் சரி நம்ம விருப்பத்தோடு தான் நடக்கணும். நமது வாழ்க்கையில் எது நடந்தாலும் நமது விருப்பத்தோடு தான் நடக்கணும். மரணமும் கூட நமது விருப்பத்தின் அடிப்படையில் தான் நடக்கணும் அப்படிங்கிற புரிதல் எப்போ வரும் அப்படின்னா, அப்படிங்கிற ஒரு விதிமுறை அது வந்து முதுமையில் வரும். மரணத்தை விரும்புகிற அந்த மனநிலை முதுமையில் வந்துவிடும். அதனால் வந்து முதுமையில் ஒரு ஆண் வந்து முதுமையை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதுமை காலத்தில் உன்னை யார் பார்த்து கொள்வார் என்று நீ கவலைப்படாதே. முதுமை காலத்தில் உன்னை யாரும் பார்த்து கொள்ளவில்லை என்றால் பட்டினி கடந்தே செத்து போய்விடு. அது இன்னும் சிறப்பு. ஏன்னா முதுமை காலத்தில் வாழ்வதே மிகப்பெரிய கொடுமை. அப்படி வாழ்வதற்கு உதவி கிடைக்காத பட்சத்தில் உன்னால் சுயமாக எழுந்து நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நீ பட்டினி கடந்தே இறந்து போய்விடு. ஏன்னால் இறப்பதற்கு எப்போதும் ஆர்வமாக இருக்கிற ஒரு பருவம்தான் அந்த முதிய பருவம். அந்த கிழப்பருவம் இருக்குல்ல, சுருக்கங்கள்லாம் விழுந்து கூன் விழுந்து நிமிர்ந்து நடக்க முடியாது, வேகமாக நடக்க முடியாது, வேகமாக எந்த செயலும் செய்ய முடியாது, உடலில் ஒரு நடுக்கம்,
பேச்சில் ஒரு நடுக்கம், எதையும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சுருக்கங்கள் முகத்தில் அப்படி இருக்கும்போது எப்படா செத்து போகலாம் அப்படின்னு தான் தோணும். தினம் இந்த சாவை எதிர்நோக்கி காத்து கிடக்கிற டைமில் இப்படி ஒரு வாய்ப்பு, யாருமே நம்மளை பார்த்துக்கல, வேறு வழியே இல்லை, இனிமேல் யாரும் நமக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, அப்போ பட்னி கிடந்தே செத்து போயிடலாம். அது இன்னும் சிறப்பு தான். அந்த பட்னி கிடக்கிறது முடியும் நம்மளால். அது அப்படியே தூக்கத்தில் கூட போயிடும். நம்ம அனுமதியில் ஒரு தூக்கத்திலே போவோம், அல்லது மயக்கத்திலே அல்ல சோர்வுலே அந்த உயிர் பிரிந்து போவதற்கு. அதனால் ஒரு ஆண் இப்படி தான் யோசிக்கணும். ஆண் முதுமை காலத்தை எதிர்கொள்வதற்கான அந்த தயாரான மனநிலை எப்படி ஆணுக்கு இருக்கிறது என்றால் இப்படித்தான். எப்படி அவன் முதுமையை நினச்சி எப்படி இவன் தைரியமாக இருக்கிறான்? முதுமை காலத்தை பற்றி உனக்கு பயம் இல்லையாப்பா? இல்லை. என்ன யாரும் உன்னை பார்த்துப்பாங்களா? வயசான காலத்தில் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா? இல்லை, அப்படி யாரும் இல்லை. அப்புறம் எப்படி தைரியமாக இருக்க முதுமை காலத்தில்? இல்லை, எனக்கு பட்னி கிடக்கிற அந்த தைரியம் இருக்குது. பட்னி கிடக்க என்னால் முடியும், சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியும், பசியை தாங்குகிற அந்த திறன் மன உறுதி என்கிட்ட இருக்குது. அதனால் நான் ஒரு உண்ணாவிரதம் இருந்தே நான் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு என்னால் முடியும். அதனால் முதுமை காலத்தை பற்றி எனக்கு அவமானங்கள் நேரிட்டு விடுமோ? நிறைய பேருக்கு அதான் பயம். முதுமை காலத்தில் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, முதுமை காலத்தில் நிறைய பேர் இந்த வாழ்நாள் முழுவதும் பட்னி கிடக்கிற பழக்கமே நிறைய பேருக்கு இல்லை. சாப்பிட்டே பழகுறாங்க. பசியை தாங்குகிற மனநிலை நிறைய பேருக்கு இல்லை, பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. அதனால் முதுமை காலங்களில் என்ன பண்ணுறாங்க, உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதுக்காக அவமானப்படுறாங்க. பெற்ற பிள்ளைகளிடம் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், உணவுக்காக அவமானப்படுகிறார்கள். அப்புறம் இருப்பிடம், நிறைய பேருக்கு வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, வருமானம் கிடையாது. முதிய வயதில் யாரும் வேலைக்கும் போகிறதில்ல. அப்போ பொருளாதாரத்திற்காக, தனக்கு தேவையான பணத்திற்காக, இருப்பிடத்திற்காக பெற்ற பிள்ளைகளிடம், உறவுமுறைகளிடம் அவமானப்படுகிறார்கள். இதை நினச்சி தான் பயப்படுறாங்க. எங்கே முதிய வயதில் நம்ம அவமானப்பட வேண்டி வருமோ அப்படின்னு நினச்சி தான் பயப்படுறாங்க. முதிய வயதில் அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அப்போ முதிய வயதிலும் நாம் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடாதுன்னா அதற்கு நமக்கு உதவி செய்வது அந்த பட்டினி கிடக்கிற அந்த வழக்கம் தான், அந்த பயிற்சி தான், பசியை தாங்குகிற அந்த பயிற்சி. என்னால் 4-5 நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க முடியும், 5 நாள் 6 நாள் எனக்கு மன உறுதி இருக்கிறது. எக்காரணம் கொண்டும் எனக்கு பசிக்காக நான் அவமானங்களை சகித்து கொள்ள மாட்டேன். எனக்கு தேவையான உணவிற்காக நான் அவமானங்களை எனது மகன்களிடமோ குடும்பத்தினரிடமோ நான் அவமானங்களை சகித்து கொள்ள மாட்டேன். எனக்கு மரியாதையாக நடத்தினால் மட்டும்தான் எனக்கு அந்த வாழ்க்கை தேவை அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்குல்ல, அதுதான் முதுமைக்கு உதவியாக இருக்குமே தவிர யாராவது பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு உதவியாக இருக்காது. அது மாதிரி பெண்களுக்கும் அதான். பெண் பிள்ளைகள் இருந்தால் பார்த்துப்பாங்க, பேத்தி இருப்பாங்க, கண்டிப்பாக பேத்தி, மகள் அல்லது சகோதரி, இப்படி யாராக இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அது பெண்களுக்கு தைரியத்தை கொடுத்தாலும் சுயமரியாதையோடு அந்த அவர்கள் கொடுக்குற உதவி இருக்குல்ல, மகளிடமிருந்து கிடைக்கிற உதவி, பேத்தியிடமிருந்து கிடைக்கிற உதவி, சகோதரியிடமிருந்து ஒரு பெண்ணிற்கு கிடைக்கிற உதவி என்பது மகன் கூட உதவி செய்ய மாட்டான். அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டியோட போயிடும். அப்போ இவர்களிடமிருந்து கிடைக்கிற உதவி மரியாதையாக கிடைச்சா மட்டும்தான் முதுமை காலத்தில் மகிழ்ச்சியாக என்னால் வாழ முடியும். என்னை முதுமை காரணம் காட்டி என்னை அவமானப்படுத்தினால், எனது குடும்பத்தினர் என்னை அவமரியாதையாக வழி நடத்தினால் நான் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன். அதற்கு சாவதே மேல். இந்த சுயமரியாதை தான் உண்மையான முதுகெலும்பு. நாம் நிமிர்ந்து வாழ்வதற்கு சுயமரியாதை அது ரொம்ப முக்கியம். அதனால் அதை இழந்து முதுமையில் வாழக்கூடாது என்கிற அந்த இது தான் உங்களுக்கு முதுமையில் நீங்கள் மரியாதையாக நடத்தப்படுவீர்கள் அப்படி ஒரு நினப்பு உங்களுக்கு அப்படி ஒரு உறுதி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யாரும் உங்களை முதுமை காலத்தில் உங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. அவமானப்படுத்தினாலும் நீங்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க. இது தவிர எனக்கு வேறு வழியே இல்லை, அவமானப்படுவதை தவிர முதுமை காலத்தில் எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின் பொழுது அதை விட சாவதே மேல் என்று அந்த உறுதி ஆண் பெண் இருவருக்குமே இருக்கணும். அதனால் ஒரு ஆணுக்கு இப்படி முதுமை கால வாழ்க்கை என்பது ஒரு ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்ணிற்கு வேறு மாதிரியாகவும் இருக்கிறது. பெண்களுக்கு ஆதரவானதாக தான் இருக்குது. முதுமை காலத்தில் பிறரிடம் கிடைக்கக்கூடிய உதவி பெண்களுக்கு அதிகம் இருக்கிறது, ஆண்களுக்கு அது குறைவாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இருவருமே முதுமை காலத்தில் மரியாதையாக நடத்தப்பட்டால் மட்டுமே உயிர் வாழ்வது, இல்லை என்றால் வாழக்கூடாது. அதற்கு உதவுவது தான் அந்த பட்டினி கிடக்கிற அந்த மன உறுதி, பசியை தாங்குகிற உணவு அந்த மன உறுதி, சாப்பிடாமலே உயிர் வாழ்ந்து உயிர் துறக்குகிற அந்த மன உறுதி என்பது தேவை. பிற உயிரினம் இது ஒன்றும் பெருசாக புதிய விஷயம் கிடையாது. நீங்கள் பிற உயிரினங்களே அப்படி தான். முதிய வயதில் அவங்களால உணவு தேட முடியாது, பட்டினி கிடந்து தான் சாகும். ஆனால் என்னென்னா பிற உயிரினங்களில் நீங்கள் உணவு சங்கிலிக்குள்ளே மாட்டிப்பீங்க.
ஒரு சிங்கமாக இருக்கட்டும், ஒரு மாடாக இருக்கட்டும், அது முதுமையில் உணவு கிடைக்காம வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடித்து இறந்து போகிற அந்த வாழ்க்கை எந்த பெரும்பாலான உயிரினங்களுக்கு கிடைப்பதில்லை. முதிய வயதில் அவர்களால் உழைக்க முடியாத போது, நடக்க முடியாத போது அவர்கள் பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுவார்கள். அதுதான் அங்கே நடைமுறை. இயற்கையாக இறந்து போகிற வாய்ப்பு மனித உயிர்களுக்கு தான் கிடைக்கிறது. அப்புறம் பறவைகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பறவைகள் ஏதாவது கழுகு இல்லாத அதெல்லாம் வந்து அவைகளும் வேட்டையாடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே வந்து உணவுச் சங்கிலியிலிருந்து தப்பிக்கிற ஒரே உயிரினம் அது மனித உயிரினமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இயற்கையாகவே இறந்து போகிற எந்த உயிரினத்தாலும் வேட்டையாடப்படாமல் இறந்து போகிற வாய்ப்பு மனித உயிரினத்துக்கு தான் இருக்குது. பிற உயிரினங்கள் வந்து ஒரு சிங்கமாக இருக்கட்டும், அது வயசான காலத்தில் எப்படி பண்ணுது? வயசான காலத்தில் வந்து தன்னால் உழைக்க முடியாது எனும் பொழுது அதுவே தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவே வந்து ஒரு இடத்துல போய் படுத்துக்கிட்டு தான் உயிர் துறக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி கூட அந்த வாய்ப்பு கூட எல்லா சிங்கங்களுக்கும் கிடைக்காது. கடைசி காலத்தில் அது வந்து ஓநாய்களால் வேட்டையாடப்படுகிற பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுவது அங்கே கழுதை புலிகளால் வேட்டையாடப்படும் சிங்கங்கள் முதிய வயதில் அதால் நடக்க முடியாத அந்த காலகட்டங்களில் கழுதை புலிகளாலும் ஓநாய்களாலும் நரிகளாலும் இது மாதிரி நாய்களால் கூட வேட்டையாடப்பட்டு தான் இது இறந்து போகிறது. அதனால் இயற்கையாக இறந்து போகிற வாய்ப்பு வந்து பெரும்பாலான உயிரினங்களுக்கு இல்லை. இருந்தால் கூட அவைகள் எப்படி இறந்து போகும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிடாம பட்டினி கிடந்து தான் சாகும். முதுமை காலத்தில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல், உணவை தேடுவதற்கு வழி இல்லாமல் பட்டினி கிடந்து தான் சாகும். அதுதான் நமக்கும் பொருந்தும். மனித உயிரினமும் அப்படி யாரும் உங்களை பார்த்துக்கல, நம்ம அப்படி முதுமை காலத்திலும் ஒரு பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிறக்காக தான் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி யாரும் உங்களை பார்த்துக்கல அப்படின்னா பட்டினி கிடந்து சாகின்ற அந்த முறையை கடைபிடித்து உயிர் துறக்க வேண்டும். அதற்கு தேவை மன உறுதி தேவை. அதனால் வந்து பட்டினி கிடக்க என்னால் முடியாதுங்கும் போது தான் முதுமை இன்னும் அச்சுறுத்தலாக மாறும். முதுமை பற்றி ஏன் பயப்படுறாங்கன்னா, என்னால் பட்டினி கிடக்க முடியாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தான் முதுமை பற்றி முதுமை பருவம் என்பது அச்சுறுத்தலாக மாறுவது காரணம். முதுமை பருவத்தை காரணம் காட்டி அவமானப்படுத்துவார்களோ, நம்மளை ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்களோ, அவமானப்படுத்துவார்களோ, அசிங்கப்படுத்துவாங்களோ, அது ஒரு பயம். அன்பு இல்லாமல் நடந்து கொள்வார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னும் முதுமை பற்றிய அச்சுறுத்தலை அதிகமாக்குகிறது. இதுதான் வந்து முதுமை பற்றிய அச்சுறுத்தல். ஆனால் முதுமை பருவத்தை எதிர்கொள்வதற்கு சுயமரியாதையோடு வாழ்வது, அது மாதிரி சாப்பிடாமல் உண்ணாவிரதம் வந்து பட்டினி கிடந்து சாவது, இது ரெண்டும் அற்புதமான ஒரு வழிமுறை. இதுதான் ஒரு அடிப்படையாக இருக்குது. மற்றபடி இப்படி ஒரு நினப்பு கொண்ட ஒருத்தருக்கு வந்து, அதாவது என்னை வந்து அவமரியாதை நடத்தினா நான் செத்து போயிடுவேன், பட்டினி கிடந்தே செத்து போயிடுவேன் முதுமை காலத்தில் அப்படி நினைக்கிற அந்த நினப்பில் உறுதியாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து மரியாதையோடு யாராவது உறவினர்கள் உதவி செஞ்சாங்க முதுமை காலத்தில் அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம். ஓகே, மரியாதையாக ஒரு உதவி கிடைக்குதுன்னா அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளலாம். மற்றபடி அவமதித்தால் அதை விட சாவதை மீறி என்பது தான் முதுமை காலத்தில் ஆண் பெண் இருவருக்குமே ஒரு மன உறுதியை தரக்கூடிய ஒரு விஷயம், நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம்.